ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா பைக் சிமுலேட்டர். என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ, நான் ஒரு புது கேம் எடுத்திருக்கேன். இந்த பேர் இந்தியன் பைக்கு சிமுலேட்டர். இந்த கேமில் நம்ம வந்து இந்தியன் பைக்ஸ் எல்லாம் விளாட போகிறோம் மக்களே. அதாவது இந்தியன் தயாரிக்கப்பட்ட பைக்ஸு, இது ஃபாரின் இதாக இருந்தாலும் அது இந்தியாவில் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பைக்ஸ் விளாட போகிறோம். சரி மக்களே, பேசிகிட்டே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, இப்போ நம்ம வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து இந்தியன் இருக்கிற பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு சீட் கோடு வேணாலும் தந்துடுவாங்க. இதுதான் நம்ம மக்களே. ஜஸ்ட்டு ஒரு காப்பி ஆஃப் ஜிடிஎஃப்ஐ கூட சொல்லலாம். ஆனால் நம்ம இந்தியன் வெர்ஷன் ப்ளஸ் மொபைல் வெர்ஷனு கிராஃபிக்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது, இருந்தாலும் வேறு லெவலு. சரி வாங்க மக்களே, வீடு இப்படி தான் இருக்குது. ஜம்ஜாலியாக பணக்கார மக்களே, பணக்காரம் நம்ம. வாங்க மக்களே, நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு காரை கொடுத்துருவானுங்க. ஆனால் நீங்கள் வேணும்னாலும் மொபைலில் வந்து நீங்கள் நிறையா இது போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச சில பல பைக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அது பண்ணி முடிக்கிறோமா இல்லைன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கன்று வேறு கொடுத்துருவானுங்க, சைடில் மொபைல் இருக்கும். சரி வாங்க மக்களே, காருக்குள்ளே இறங்கலாம். டாண்டா உட்காந்தாச்சு மக்களே காரில். பாரு மக்களே, மொக்க காரு. உங்களுக்கு வந்து ஒரு பைக்கோட சவுண்டு உங்களுக்கு கேட்கும் மக்களே. ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிற பைக்ஸோட பேரெல்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன பைக்ஸ்னால் பெனாலி, அதுக்கப்புறம் டியூக்கு 200, அப்புறம் கேடிஎம்மு, அப்புறம் ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் கவாஸ்கி மக்களே. தப்பாக சொல்லிட்டேன்னா ஏதோ பேரை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பைக்கோட ஃபேன்ஸாக இருந்துட்டு எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பட்றா அந்த மாதிரி தப்பாக சொல்லலாம் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி சாரி. சரி வாங்க மக்களே, சரி வாங்க. சரி ப்ரோ, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரிஃப்ட் அடித்ததுக்கு இப்படி கீழே போகுது. உங்களுக்கு ஒரு பைக் டெஸ்டிங் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்டுக்கு வந்து சவுண்டு வரும், அந்த பைக்கோட சவுண்டே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறோம், அது வந்து பெனாலி ஏர்போர்ட்டில். அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க மக்களே, ஏர்போர்ட் வரலாம். ஆமாம், இது ஒரு தனி கேம் தான். இதுக்கும் நாங்கள் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அந்த இந்த மாதிரி. ஆனால் அது வந்து ஜிடிஎஃப்ஐ மாதிரி தான், மாடெல்லாம் ஏற்றலாம். ஸோ நாங்கள் மாடை ஏற்றி நாங்கள் வந்து பறக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். உங்களுக்காக நாங்கள் வந்து மாடெல்லாம் கேட்குறோம் டெவலப்பர்ஸ் கிட்டே, அப்படிலாம் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் அந்த கேமுக்கு அவ்வளோ ஆதரவு வந்தால் தான் பண்ணுவோம். கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்காச்சும் ஆதரவு, வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மக்களே. அதிகம்னா 1000லாம் இல்லை, ஒரு 100 தாங்க. அப்போ தான் நாங்களும் வந்து சரி இந்த இது நல்லா போகுதுன்னு யோசிப்போம். சரி வாங்க மக்களே, கன்னெல்லாம் இருக்குல்ல, இந்த கன்னை வச்சு இனிமேல் இந்த காரே நம்மளுக்கு தேவையில்லை மக்களே. அதுக்குன்னு பக்கத்தில் இருந்து அடித்தோன்னா நம்ம செத்துருவோம், அப்புறம் வேஸ்டட் அப்படின்னு சொல்லி ஜிடிஎஃப்ஐல வர மாதிரி போட்டுருவானுங்க. சரி வாங்க, பக்கத்துலேயே இருந்துக்கலாம். ஒரே அடுத்து தான், பூம், அவ்வளோதான் மக்களே. கார் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். ரோட்டில் அடிச்சிட்டேனே, இருங்க இங்கே அடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ராக்கெட் லான்ச்சரு, அவ்வளோதான். தரமாக சம்பவம் பண்ணி விட்டுருங்க மினி கண்ணி. டான் டன் 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 டான். எப்படியே மஸ்ஸாக இருக்கா கன்னு? சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வந்து ஸ்பான் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பான் பண்ண போகிறது பெனாலி தான். அதுக்கு கோடு என்னென்னா 666. என்ன நம்பரு? தப்பான நம்பராக இருக்கே. சரி வாங்க மக்களே, வந்து கார் எடுத்துக்கலாம். சரி, அது பைக்கு இதுதான் மக்களே பெனாலி. உங்களுக்கு இப்போ சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். மக்களே எப்படி இருந்துச்சு சவுண்டு? பெனாலியோட சவுண்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, பாருங்கள் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. ரன் 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 அப்படின் போது எனக்கு என்ன எக்ஸைட்டிங்கன்னா கவாஸ்கி தான். அதாவது பேரை தப்பாக சொல்கிறேன், சில பேர் கோவப்படுவீங்க, சாரி. அதுக்கு வந்து கோடெல்லாம் போட்டு போடுறதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் கேள்விப்பட்டேன், அதனால தான். கேள்விப்படல, தெரியும். சரி பார்க்கலாம் வாங்க. செம்ம ஸ்பீடாக போகுது மக்களே. இதோட டாப் ஸ்பீட் என்னென்னா 230ன்னு நினைக்கிறேன், 234 நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பைக்குக்கு போடலாம். அங்கே பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பைக் என்னென்னா டியூக்கு 200. டியூக்கு 200க்கு வந்து கோடு வந்து 8888, அதாவது 48. ஆனால் இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டைலில் ஒரு பார்க் பண்ணிட்டு அதே மாதிரி சைடில் அதே பைக்கில் வச்சிடலாம்.
இங்கெல்லாம் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறக்காக நாங்கள் வந்து ரேம்புக்கெலாம் கூட்டிகிட்டு போவோம். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம 8 அவ்வளோதான் மக்களே. சீட் ப்ராசஸிங் டியூக்கு வந்துருச்சு. டியூக்கு 200. சாரி மக்களே, அது டியூக்கு 1219 நினைக்கிறேன் அங்கே போட்டுக்குது. கூகுளு தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சில டைம் வந்து வேறு பைக்கே ஸ்பான் பண்ணி விட்ருவோம். கூகுள்கிட்ட கோடு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்பரை மாட்டி விட்டுச்சு. ஆனால் நல்ல வேலை டியூக் மட்டும்தான் இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ சவுண்டு வந்துடும் மக்களே. நல்லா இருந்துச்சா மக்களே? பைக்கோட சவுண்டு ட்ரன் அடிச்சு விட்டுருச்சு பயங்கரமாக. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பைக்கு நம்ம வந்து பார்க்க போகலாம். நெக்ஸ்ட்டு பைக் வந்து கேடிஎம்மு. அதுக்கான கோடு வந்து 1210. இங்கே நிப்பாட்டிட்டு போயிடலாம், அதே இடத்துல நிப்பாட்டிட்டு போயிடலாம். அந்த பைக் எங்கடா போச்சு மக்களே? உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிடச்சுன்னா வெரி சாரி. அது மட்டும் இல்லை, மிஸ்டர் டிக்கு வந்து ஏன் ப்ரோ ஒரு வாய்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான்னு மிஸ் பண்ணுவீங்க அவரை. அவருக்கு வந்து இந்த சண்டே வேணால் அவர் கூட வந்து வாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஏன்னா அவரும் கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூலு, அதனால தான். சரி வாங்க மக்களே, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் போடுறேன். அவர் கொஞ்சம் ஷார்ட்ஸை போட வைக்கிறேன் மக்களே, அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரி மக்களே, அப்படியே அழகாக 2 பைக்கும் ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சா? நம்ம வந்து இப்போ வந்து கேடிஎம் ஸ்பான் பண்ணி விட்டுலாம். இதுக்கு போயிட்டேனே. இப்போ கேடிஎம்மோட இது என்னன்னா என்னடா அது 1210 போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி கூப்பிட்டுறலாம். சீட் ப்ராசஸிங் கால் எண்டட். அவ்வளோதான் வந்துருச்சு மக்களே கேடிஎம்மு. வாங்க மக்களே, இப்படியே ஏறிக்கலாம். இது நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். இதோட டாப் ஸ்பீடு என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட்டோட டாப் ஸ்பீடே நான் பார்க்கல. சரி விடுங்க மக்களே, வாங்க. யாருக்கும் நீங்கள் லாஸ்ட் பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. லாஸ்ட் பைக்கோட பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து டியூக்கு 200. சரி மக்களே, உங்களுக்கு இப்போ சவுண்டு வந்துடும் மக்களே. மக்களே எப்படி இருந்துச்சு சவுண்டு? உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே மற்ற பைக் மாதிரி தான் போடுது. ஆனால் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது வந்து ஒரு மர்லாம் போடாது, டொபுன்னு போட போகுது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகுது ராயல் என்ஃபீல்டு. அங்கே போய்ட்டு பார்க் பண்ணலான்னு பார்க்கணும், பேரில் ஸ்டக் ஆகிடுச்சு மக்களே. லாக் ஆகுது, வெளில வர முடியல. ஸ்டக் ஆகிடுச்சு. நம்ம வெளில வந்துடலாம் மக்களே. இந்த பைக்கு மட்டும்தான், கேடிஎம் மட்டும்தான் இங்கே இருக்க போகுது. மீதி பைக்கெலாம் அங்கே நிப்பாட்ட போகிறேன். சில பேர்த்துக்கு வந்து கேடிஎம் லவர் ஷேராக இருந்தீங்கன்னா இப்போ ஷேடாக இருப்பீங்க. அந்த பைக்கோட நிப்பாட்டணும்னு சில பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களால நிப்பாட்ட முடியல. சாரி மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டு கூப்பிட்றலாம். அவ்வளோதான், துப்புன்னு போட போகுது. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. எங்கள் அப்பா வர ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காரு, அதனால நான் சவுண்டு எப்படி வரும்னு தெரியும். சரி மக்களே, உங்களுக்கு வந்து இப்போ சவுண்டு வந்துடும் மக்களே. மக்களே, நான் சவுண்டு வந்துடும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக சவுண்டு வந்திருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து துப்புன்னு நான் வந்துச்சு. அதனால தான் அங்கேயே நான் வச்சுட்டேன், அங்கேயும் சவுண்டு வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து துப்புன்னு இல்லை, ஆனால் ராயல் என்ஃபீல்டு மாதிரி தான் இருந்துச்சு. சரி மக்களே, நெக்ஸ்ட்டு தான் கவாசுக்கி. ஐயோ பேரே கொலை பண்ணிடுவோம் போலக்குது. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு எனக்கே தெரியல மக்களே. அதுக்கான கோடு வந்து 3000. சரி வாங்க மக்களே, அங்கே பார்க் பண்ணிட்டு போயிடலாம். அப்போடா அடிச்சிருப்பேன்னு நினச்சேன். ராயல் என்ஃபீல்டு இப்போ அடிச்சு. ஆனால் ஸ்டைலு தாங்க இந்த கேம் எடுத்துக்கு வேறு லெவலாக இருக்கும். வாங்க மக்களே, இங்கே பாட்டிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு 3003 இல்லை 9000 தானே. இரு மக்களே, ஒரு செகண்ட் பார்த்துக்கிறேன். இல்லை மக்களே சாரி, 9 கொடுத்துட்டேன்னு தெரியாமல் என்ன வரப்போகுது. கால் ஹெண்டடு எதுவுமே வரல மக்களே. சீட் ஆக்டிவ்னு எதுவுமே வரல. இப்போ நம்மளுக்கு வந்து 3000 போடாக்க வாய்ப்பு வந்துருச்சு. இருங்க மக்களே, 3000 30 கூப்பிட்டாச்சு மக்களே. வந்துருச்சு மக்களே. கவாசுக்கி H2R நினைக்கிறேன், சைடில் போட்டிருக்குது. அதை பார்த்து நீங்களும் படிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சவுண்டு வந்துட போகுது. சரி மக்களே, வாங்க எப்படி ஓடுற வா அப்படின்னு மியூசிக் போட்டு ஜாலியாக இருக்கும். ஹீரோ அந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்தாங்கன்னா. ஆனால் ராயல் என்ஃபீல்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படியே கருப்பு படத்தில் வரும் லரா தராதுன்னு. இந்த படத்தில் குதிரை வேலை இருக்குது. நாங்கள் வேணாலும் ஒரு ஷார்ட்டாக போடுறோம். அதாவது நான் வந்து அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்ணி குதிரையாக வச்சு அப்படி போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஃபயர் குதிரை. ஏன்னா இந்த கேமில் கோஸ்ட் ரைடர் வேறு இருக்கார்.
ஆனால் இந்த பாட்டில் காட்ட மாட்டேன். நீங்கள் வந்து நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கோஸ்ட் ரைடர்லாம். சரி மக்களே, இப்போதைக்கு நம்ம ஏர்போர்ட் விட்டு போகிறோம்னா நம்ம வந்து இப்போ வந்து ரேம்புக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே எல்லா பைக்கும் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பைக்கோட ஸ்பீட் லிமிட்டை டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை டெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டு ஒரு கம்பியில் இடித்து கீழே விழுந்துட்டான். என்ன நாயப்படி இதோட வெயிட்டுக்கு இதுதானே அந்த கம்பியை பிரித்து விட்ருக்கணும். நான் எதுக்கு லாஜிக்லாம் பேசுகிறேன்னு தெரில. அட்லீஸ்ட் உடஞ்சிருந்தாச்சும் அந்த ஃபவுண்டனுக்குள்ளேயாச்சும் உடஞ்சி விழுந்துருக்கணும். எதுவுமே ஆகாமல் அது பாட்டுக்கு நின்றுருக்குது, நம்ம தான் கீழே விழுகிறோம். டெவலப்பர்ஸ் கொஞ்சம் லாஜிக்கை ஃபிக்ஸ் பண்ணி விடுங்கடா. சாரி டெவலப்பர்ஸ் யாரை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படி நேராக போகலாம். செம்ம ஸ்பீடு. டேர்னிங் தான் செம்மையாக இருக்குது மக்களே. இனிமேல் எந்த பைக்ஸும் போட மாட்டேன். இந்த பைக்ஸ்லேயே தான் நான் ரிப்பீட்டட் லூப்பில் சுற்றிட்டு இருக்க போகிறேன். சரி வாங்க மக்களே போகலாம். இங்கே ஒரு ரேம்ப் வந்துருச்சு. இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே இதை பார்த்தீங்களா மக்களே? எனக்கே சத்தியமாக சிரிப்பு வந்துருச்சு. என்ன மக்களே அது? உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன் இருங்க. போகலாம். இங்கே ஒரு ரேம்ப் வந்துருச்சு. இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க மக்களே, நம்ம அந்த பொண்ணு மேலேயே அதாவது பேக் வீலிங் பண்ணி அந்த பொண்ணையே வந்து அடிச்சிட்டோம். இப்போ பெனாலியை ஸ்பான் பண்ணலாம். போதும் சிரிச்சது. உங்களுக்கு திருப்பி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் காமெடியாக இருக்குது மக்களே. சரி வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம். இந்த ரேம்பில் நம்ம ஏறி போவோமா மாட்டோமான்னு செக் பண்ணலாம் மக்களே. நினச்சேன்டா போக முடியாது. இந்த பெனாலியை வச்சுட்டு போக முடியாது மக்களே. இந்த பெனாலியை வச்சுட்டு போக முடியாது. நம்ம வேறு பைக் எடுத்தாகணும். ஆனால் இந்த பெனாலியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க. என்னடா அது குதிக்கிறோம் மக்களே? அந்த மேலே இந்த சன்னு நைட்டுன்னு நினச்சி அதை குடித்தா நம்ம குதிக்கிறோம். அது ரீசன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளை வந்து நம்ம எங்கேயோ ஸ்டக்காக இருந்தோன்னா அதை கொண்டோம். ஆஹா, அப்போ ஏர்போர்ட்டில் அதை கொடுத்து அந்த பைக்கை காப்பாற்றிருக்கலாம் கேடிஎம்மை. சரி வாங்க மக்களே, இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்படி இல்லை, எங்கடா போயிருக்கு ரிவர்ஸு மக்களே? ஆனால் நான் வந்து இந்த ட்ராம்பு இதெல்லாம் போகிறக்கு வந்து முன்னாடி நம்ம அந்த ராம்ப்ளின்லாம் போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சீட்டு போட்டுக்கலாம். என்ன சீட்னா அன்லிமிட்டெட் ஹெல்த்து. இதை போட்டுக்கிட்டானா நம்ம வந்து இதாகாது. அதாவது நம்ம வந்து சாக மாட்டோம். இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டாச்சு. ஏன்னா நம்ம கேமில் செத்துருவோம். வேஸ்ட்டுன்னு போட்டுருவோம். நம்ம ரொம்ப ஹைட்லேருந்து கீழே வந்து ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி செத்துட்டாங்கன்னா போலீஸ் இருக்கா அப்புறம்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணுன்னா நீங்கள் பார்த்து பார்க்கணும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த ரேம்ப் மேலே ஏறலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பங்கமாக ஸ்பீடில் வந்து அப்படியே அடிச்சு விட்டு மேலே போக ட்ரை பண்ணலாம் மக்களே. வாங்க நம்ம அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கலாம் மக்களே. வாங்க அப்படியே பின்னாடி நல்லா பின்னாடி போ மக்களே. பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் வியூஸ் வேணும், லைக்ஸும் வேணும். லைக்ஸ் கூட தேவையில்ல மக்களே, கொஞ்சம் வியூஸ் அதிகமாக பார்த்து விடுங்க. அது எப்படி ப்ரோ, நான் ஒரு வியூ தானே பார்த்தீங்கன்னா அப்படி தான். நீங்கள் வந்து பாருங்கள். அதான் நான் வேண்டி கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா என்ன தான் வியூஸ் ஷேராக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் 30 தான் இருக்கீங்க. கொஞ்சம் எங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க மக்கள் எப்படியே போகலாம். ஐயோ அதுலேயாச்சும் விழுகுடா அம்மா. ஐயோ வா, ரத்தம் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இதே நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் போடலன்னா இந்த நம்ம செத்துருப்போம். அப்புறம் எங்கே ப்ரோ போவோன்னு கேட்டிங்கன்னா GTA 5 வரும்போது நம்ம வீட்டுக்கு அமுச்சு விட்ருவானுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், வீக்லேருந்து ஓடி இங்கே வரணும். அதாவது இன்னொரு பைக்கை ஸ்பான் பண்ணிட்டு வரணும். அவ்வளோ தூரம் போகணும். அதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம்லன்னு தான் நான் சொல்கிறேன். சரி மக்களே, அந்த இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு போகலாம். இதுவாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. சரி வாங்க மக்களே, இப்படியே போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே மேலே குதிடா. டே அங்கேயே நிப்பாட்டுறா. அங்கேயாச்சும் நிப்பாட்டுறா. அடடா பாவீங்களா, நம்ம அப்படியே கவுத்து விட்டானுங்க. சரி வாங்க மக்களே, இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது. அதனால் நம்ம இன்னொரு ட்ரை பண்ணிட்டு வரலாம். இது ஒர்க்காக ஏன்னா நம்ம அப்படியே போயிடலாம் மக்களே. அதாவது நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். பிரேக்கை கொடுத்தா இது அடிக்கிறான் லைட்டு. அது லைட்டாக இல்லைன்னு தெரில. சரி மக்களே வாங்க அப்படியே நடுவில் போய் பார்க்கலாம். நடுவில் கார்னரில் தான் போகிறான். டேய் எவ்வளோ ஸ்பீடில் போகணும்டா, நான் ரொம்ப கம்மியாக போயிட்டேன் மக்களே. டோபாக் அப்படியே விழுந்துட்டோம். எனக்கு செம்ம காண்டாகுது மக்களே, எனக்கு ரொம்ப காண்டாகுது. இப்படி இதுக்கு போகிறதுக்கு நான் வந்து என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அங்கே ஒன்று பார்த்துட்டேன் மக்களே.
அதை வந்து நிலாவுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிடலாம் வாங்க. அப்படியே ஒரு பிரேக். சரி வாங்க மக்களே. ஆனால் நான் அது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏன்னா எனக்கே ரொம்ப கோவம் வருது மக்களே. நம்ம கீழே வந்துகிட்டே இருக்கோம். நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு மக்களே. பாய் மக்களே, பாய்.